சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் கன்னி தெய்வ நடமாட்டத்தை உணர்த்தும் 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி தெய்வம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை திருமணமாகாமல் இறந்தால் அந்த பெண் குழந்தையின் ஆன்மா கன்னி தெய்வமாக அந்த வீட்டை பாதுகாத்து நிற்கும். ஒரு சிலர் கேட்கலாம், அப்போ சின்ன குழந்தைங்களும் கன்னி தெய்வமாக இருக்குமா? ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதிக மருத்துவ வசதி இல்லாமல் ஒரு 10 குழந்தைங்க அவங்களுக்கு பிறந்துச்சுன்னா ஒரு 2-3 குழந்தைங்க பிறந்திருக்கும். 2-3 குழந்தைங்க பிறந்து 1 மாதத்துலேயே இறந்துருக்கும். இந்த குழந்தைகளோட ஆன்மாலாம் பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ அந்த குடும்பத்தின் குலதெய்வத்துடன் சேர்ந்துடும். இது ஏன் இப்படி நான் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைங்க இறக்குறாங்க அப்படின்னா யம தூதர்கள் வந்து அந்த ஆன்மாவை எடுத்து செல்ல வருவார்கள். அப்போது அந்த ஆன்மா சொர்க்கத்திற்கு செல்லாமல் என்னோட அப்பா அம்மா வீட்டிலே தான் நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது, ஒன்று அந்த குழந்தைகள் குலதெய்வத்திடம் சரணாகதியாக வேண்டும், அல்லது உங்கள் வீட்டில் தெய்வமாக, அதுவும் கன்னி தெய்வமாக இருந்து உங்களை காத்தருளும். அப்படி அந்த குடும்பத்தில் இறக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நம்ம தை வெள்ளி மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அல்லது அவங்க இறந்த தேதி தெரிஞ்ச அந்த நேரங்களில் அவர்களை நம்ம வழிபாடு செய்யும் போது மேலும் அவர்கள் பல நல்ல விஷயங்களை நம்ம குடும்பத்தாருக்கு செய்வார்கள். நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காமல் பார்த்துக்குவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்குது. பெட்டி வழிபாடு செய்வாங்க. அதாவது ஒரு ஓலை பெட்டி வச்சு அதில் அதாவது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது என்னென்னலாம் பிடிக்குமோ, நெகபாலிஸு, அவங்களுக்கு பிடிச்ச புது துணிகள், இது போன்ற அவர்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு ஒரு மேலே ஓலை பெட்டி அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. வைக்கும்போது அந்த பெட்டிக்குள்ளே அந்த தெய்வம் இருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஒரு சிலர் எப்படி வழிபாடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை வெள்ளி ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கன்னி தெய்வத்தை நினச்சி, ஏன்னா படங்கள் பல பேர்கிட்ட இருக்கவே இருக்காது. அந்த தெய்வங்களோட பெயர் மட்டும்தான் தெரியும். அவங்க பெயரை சொல்லி அவங்களுக்கு தேவையான புத்தாடைகள் வைத்து சைவ படையல், பொங்கல் படையல் வைத்து நல்ல வாசனை மலர்கள், வளையல், மருதாணி இது அனைத்துமே வைத்து வழிபாடு செய்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு அதை கொடுப்பார்கள். இப்படி கொடுக்கும்போது திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் விரைவில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கின்றது. இப்போ உங்கள் வீட்டில் அந்த கன்னி தெய்வம் இருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு சில அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை கனவுல உங்களிடம் இனிப்புகள் கேட்பது, அல்லது அவர்களுக்கு பிடித்த பொருட்கள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வாசனை மலர்கள் அல்லது மருதாணி இது போன்ற பொருட்களை உங்ககிட்ட ஒரு சின்ன குழந்தை கேட்குது, கனவுல கேட்குது அப்படின்னா உங்கள் வீட்டு கன்னி தெய்வம் உங்களிடம் இது போன்ற பொருட்களை எதிர்பார்க்கிறார்கள். அவர்களை வணங்கும் போது இந்த பொருட்கள்லாம் வச்சு, இல்லை அவங்களுக்கு நாங்கள் இப்போ தாங்க சாமி கும்பிட்டு முடித்தோம் அப்படின்னாலுமே ஒரு வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சர்க்கரை பொங்கல் வச்சு அவங்க கனவுல கேட்ட பொருட்களை வைத்து அவர்களை வழிபாடு செய்யும் போது அவர்கள் மனம் மகிழ்வார்கள். இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் யாருமே இல்லாத போது யார்கிட்டயாவது பேசுவது போல் நல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எங்கேயாவது பார்த்து திடீர்னு சிரிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க ஒரு குழந்தையாக இருக்கும்போதே இறந்ததுனால அந்த குழந்தை இன்னொரு குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட நல்லா விளையாடுவாங்க, அவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க. அது நம்ம கண்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தைங்க திடீர்னு சிரிக்கிறாங்க, திடீர்னு நல்லா விளையாடுறாங்க அப்படின்னாலே நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறது. மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கொலுசு சத்தம் கேட்பது. அதாவது சின்ன குழந்தைங்க நல்லா கடகடன்னு அழகாக ஓடி வரும்போது ஒரு அழகான ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா. என் வீட்டில் எந்த ஒரு குழந்தைகளும் நடக்காத போதும் திடீரென்று ஒரு குழந்தை ஓடுவது போல் ஒரு சத்தம், கொலுசு சத்தம் உங்களுக்கு கேட்கின்றது அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வ நடமாட்டம் நிறைவாக இருக்கின்றது. இது போன்ற அறிகுறிகள்லாம் இருந்தால் கட்டாயம் இந்த தை மாதத்தை தவற விடாதீர்கள். தை மாதம் 3வது வெள்ளிக்கிழமை அல்லது கடைசி வெள்ளிக்கிழமை அன்று அவர்களை வணங்க மறக்காதீர்கள். அவர்களை வணங்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகள் நீங்கும். திருமணம் ஆகாத உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு விரைவில், அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும்.
4வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல நீங்க சாதாரணமாக நம்ம பூஜை அறையில விளக்கு ஏத்துவோம். அந்த விளக்கு ஏத்தும்போது எந்த ஒரு காற்றுமே இல்லாத போது, அந்த விளக்கு சுடர் அழகாக நடனமாடினால், அதாவது அசைந்து கொடுத்தால், அந்த இடத்துல கன்னி தெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம விளக்கின் சுடர்லயே நம்ம நெறைய விஷயங்கள் நமக்கு காமிச்சு கொடுக்கும். நம்ம குலதெய்வம் அந்த விளக்கு சுடர்ல இருந்துச்சுன்னா, அந்த தீபம் எந்த காத்து இருந்தாலுமே அசையாம, அதுல ஒரு வெளிர் நிறம் அல்லது வெள்ளை நிறத்துல ஒரு ஒளி நல்ல பிரகாசமா தெரிஞ்சாலே, அந்த தீபச் சுடர்ல நம்ம குலதெய்வம் வாசம் செய்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதேபோல நம்ம விளக்கு ஏத்தும்போது திடீர்னு அணையுது அப்படின்னாலே, நம்ம வீட்ல ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கின்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு காற்றும் இல்லாத போது அந்த தீபச் சுடர் அழகாக நடனமாடினால், அந்த இடத்துல கன்னி தெய்வ நடமாட்டம் இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்ல திருமண வயதுள்ள ஆணுக்கோ, இல்ல பெண்ணுக்கோ திருமணம் நடக்காம, திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறபோது, நீங்க கட்டாயம் உங்க வீட்ல ஒரு கன்னி தெய்வம் இருக்கு அப்படின்னு உங்க முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட பெயர் தெரிஞ்சா, அவங்க பெயரைச் சொல்லி, நீங்க கண்டிப்பா கிழக்கு முகம் பார்த்து, அவர்களுக்கு புடவைலாம் வச்சு, வாழை இலை விரிச்சு, அவர்களுக்கு பொங்கல் படையல் வச்சு, அவங்களுக்கு பிடித்த இனிப்பு வகைகள், தின்பண்டங்கள் மற்றும் பால் காய்ச்சி வச்சு, மருதாணி, நெகபாலிஸு, ஸ்டிக்கர் பொட்டு, வளையலு இது போன்ற பொருட்கள்லாம் வைத்து அவர்களுக்கு வணங்கும்போது, கண்டிப்பா அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மனம் மகிழ்ந்து ஆசீர்வாதம் செய்வார்கள். கண்டிப்பா அடுத்த 1 வருஷத்துக்குள்ள அந்த திருமணம் தடைகள் விலகி, திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். அப்ப நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம், உங்க வீட்ல அந்த கன்னி தெய்வத்தின் அனுக்கிரகம் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறது. எப்படி நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடை தொடர்ந்து செய்கிறோமோ, அதேபோல உங்கள் முன்னோர்கள், அதாவது உங்கள் குடும்பத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய தெய்வம் தான் உங்க வீட்டு தெய்வம், கன்னி தெய்வம். அந்த தெய்வத்தையும் கையெடுக்கும்போது, கண்டிப்பா நம்ம குடும்பம் மென்மேலும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.